ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் டாக்டர் சையத் அசாருதீன், நியோனட்டாலஜிஸ்ட் ப்ளஸ் பீடியாட்ரிஷியன். இந்த வீடியோவில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கேட்ட ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். என்னென்னா, குழந்தைங்களை எப்படி வெள்ளையாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். யூ வில் கெட் சர்ப்ரைஸ் அபவுட் திஸ் ஆன்சர்ஸ். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, குழந்தைங்களுடைய ஸ்கின் ஆக்சுவலி வெள்ளையாக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி ஜெனட்டிக்கலி என்ன அவங்களுக்கு கலர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அவங்களுக்கு அந்த ஜீனில் இருக்குதோ அந்த கலர் தான் வருவாங்க. இப்போ குழந்தை ஆக்சுவலி எல்லா குழந்தையும் பிங்காக பிறப்பாங்க. பிங்காக பிறந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 3 to 6 மந்த்தில் அவங்களுக்கு என்ன கலர் ஜெனட்டிக்கலி வரணும்னு அவங்களுக்கு ஜீனில் அவங்களுக்கு இம்போஸ் பண்ணியிருக்குதோ அந்த கலர் தான் வருவாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய அந்த லைஃப் ஸ்டைல்னால குழந்தை டார்க்கர் ஆகிடுவாங்க. ஸோ டார்க்கர் ஆக விடாமல் நம்ம பார்த்துக்கிட்டாலே ஆக்சுவலி நம்மளுக்கு போதும். அவங்க ஸ்கின்னு லைட்டனிங் ஆகி கொஞ்சம் பிரைட்டாக தெரிவாங்க. ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் என்னுடைய பர்சனல் அட்வைஸ் என்ன அப்படின்னா, குழந்தையுடைய ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவ். நீங்கள் எதுவும் க்ரீம் வாங்கி அப்ளை பண்ணி அந்த ஸ்கின்னை டேமேஜ் பண்ணாமல் இருந்தாலே உங்களுக்கு போதுமான ரிசல்ட் அவங்களுடைய லேட்டர் லைஃப்பில் கிடைக்கும். ஸோ குழந்தையுடைய ஸ்கின், ஈவன் நீங்கள் சோப்பு கூட நான் உங்களுக்கு ஸ்கின் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் தெளிவாக சொல்லியிருந்தோம். ஈவன் நீங்கள் சோப்பு போட்டு நீங்கள் அவங்கள குளிக்க வச்சிங்கன்னாலும் எப்படி அப்ளை பண்ணணும்னா, ஜஸ்ட்டு சோப்பு ஒரே வாட்டி பிடிக்கும்போது உங்கள் கையில் எவ்வளோக்கு அந்த சோப்பு கையில் பட்டிருக்கும், அதை ஜஸ்ட்டு ஒரே ஒரு அப்ளை பண்ணணும். ஏன் அப்படின்னா, அவங்களுடைய நார்மல் ஆயில், அதாவது பாடியில் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ஆயிலை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுடைய மாய்ஸ்சரைசர் ரிமூவ் ஆகிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ரிப்பீட்டடாக சோப்பு போடுறத அவாய்ட் பண்ணிவிடுங்க அந்த இயர்லி பீரியடில். ஸோ லேட்டர் பீரியடில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் குழந்தைய சன் எக்ஸ்போஸ் ஆகிறத தவிர்த்துருங்க. எப்படி தவிர்க்கலாம்? குழந்தைய நீங்கள் வெளியே கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ குழந்தைக்கு ஃபுல்லாக ட்ரெஸ் போட்டு கவர் பண்ணுங்க, சன் எக்ஸ்போஸ் ஆகாத அளவுக்கு. ஸோ சன் எக்ஸ்போஸ் ஆகிற இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள். ப்ராட் ஸ்பெக்ட்ரம் நல்ல ஒரு ஹை குவாலிட்டி சன்ஸ்க்ரீன் அவங்களுக்கு யூஸ் பண்ணுங்கள். அதில் மெயினாக மினரல்ஸும் இருக்கிற மாதிரி சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள். 1. 2வது விஷயம், அவங்களுடைய ஃபுட்டில் அவங்க 6 மந்த் வரும்போது அவங்களுக்கு ஃபுட்டு என்னென்ன கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு அதை நம்ம தனியாக ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். அதையும் நீங்கள் பாருங்கள். அந்த ஃபுட்டில் அவங்களுக்கு அதிகமாக நீங்கள் இன்க்ளூட் பண்ணணுங்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கேரட், அப்புறம் பீட்ரூட், அப்புறம் ஆப்பிள், இது எல்லாத்துலேயுமே ஃபைபரும் அதிகம், அவங்களுடைய ஸ்கின்னை லைட்டாக்குற காம்போனண்ட்டும் அதில் அதிகமாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் அவங்களுடைய ரெகுலர் ஃபுட்டில் நீங்கள் நார்மலாக இன்க்ளூட் பண்ணாலே போதும். அவங்களுடைய ஸ்கின் லைட்டாக பிரைட்டாக மாறிடும். ஸோ இந்த விஷயம் நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது உங்களுடைய ஸ்கின் நல்லா க்ளோவாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு மெடிசின் இல்லைன்னா ஒரு க்ரீமை வாங்கி அதை அப்ளை பண்ணி அவங்கள வெள்ளையாக்கணும் அப்படின்னு பண்ணுற விஷயத்தினால ஸ்கின் டேமேஜ் தான் ஆகும். ஸோ ஈஸியஸ்ட் சிம்பிளஸ்ட் 2 மெத்தட் அவங்களுடைய ஸ்கின்னை பிரைட் ஆகிறதுக்கு என்ன அப்படின்னா, வெளியே போகும்போது சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள். 2வது விஷயம், அவங்களுடைய ஃபுட்டில் நான் சொன்ன அந்த 3 ஃபுட்டை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், குழந்தை அந்த நகம் வரும்போது, அந்த ஃபஸ்ட்டு 6 மந்த்தில் நகம் வளரும்போது அவங்களுடைய கையெல்லாம் அவங்களுடைய கண்ட்ரோல்லே இருக்காது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, போட்டு ஸ்க்ராட்ச் பண்ணிடுவாங்க. ஸோ ஸ்க்ராட்ச் பண்ணனால அங்கே தழும்பு வர ஆரம்பிச்சிடும். ஸோ தழும்பு வந்துச்சுன்னா அவங்களுடைய ஸ்கின்னை லேட்டர் லைஃப்பில் அது டேமேஜ் பண்ண மாதிரி காமிக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் நெயில் கட் பண்ணி விடுங்க. நெயில் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு க்ளவுஸ் போட்டு விடுங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கின் டேமேஜ் பண்ணாமலும் நீங்கள் வெளியே போகும்போது சன்ஸ்க்ரீனும் யூஸ் பண்ணிக்கிட்டு ஃபுட்டும் ப்ராப்பராக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய ஸ்கின் அவங்க வயசாக லேட்டர் லைஃப்பில் ஹெல்த்தியாகவும் க்ளோவாகவும் லைட்டனிங்காகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போன்ற யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் உங்களுக்காக நெக்ஸ்ட் வந்துக்கிட்டே இருக்குது. அன்டில் தென், பாய்.